ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூச்சர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து குட்டி பையன் வந்து அங்கே விளையாடிட்டுருக்கான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 3 எக்ஸசைஸ் வந்து கண்டினியூவாக ஒரு 3 மந்த்தாக பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பெல்லி ஃபேக்ட்டு, ஆர்ம் ஃபேக்ட்டு, எதெல்லாம் உங்களுக்கு ஃபேட் இருக்கோ அதெல்லாம் வந்து கிளியராக வந்து உங்களுக்கு குறையும், சூப்பராக வந்து தெரியும். 1 வீக் பண்ணாவே உங்களுக்கு ரிசல்ட்டு அமேசிங்காக இருக்கும். இப்போ என்னென்னு நான் சொல்கிறேன். இது நான் ஆல்ரெடி மார்னிங்கில் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு தான் காட்டிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தம்பிள்ஸோ இல்லை வாட்டர் பாட்டிலோ ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெயிட் எவ்வளோ இருக்கோ அது தகுந்த மாதிரி, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கை ஹேண்ட் இப்படி மோஸ்ட்டாக இப்படி தூக்குவோம்ல, வெயிட் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 kg 2 kg 3 kgன்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி வச்சுக்கோங்க. நம்ம லெக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இப்படி லெக்கு வந்து ஹிப்பு கிட்ட வரணும். நான் ஆஃப் தான் கவர் பண்ணுறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்படி ஒரு 15 பண்ணுங்கள், இப்படி ஒரு 15. இந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்க வந்து 10 கூட பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் வந்து 10 பண்ணுங்கள், அப்புறம் 15 பண்ணுங்கள், இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 30 பண்ணாவே வந்து பெலூன் வச்சுரு 30 பண்ணாவே நல்லாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து இங்கெல்லாம் ஃபிட் ஆகுறது, தம்மி ஃபேட் வந்து சூப்பராக ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தைஸ் வந்து உங்களுக்கு அப்படியே ஷேப்பாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஷேப்பாக இருக்கும். குட்டி பையனை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டேன். அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். எனக்கு வந்து உங்களுக்கு நான் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக காட்டணுமேன்னு சொல்லிட்டு தான் மார்னிங்கில் ஆஸ் யூஷுவல் வந்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிச்சு, எக்ஸசைஸும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் தம்பிள்ஸ் இருந்தால் இதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறீங்கன்னா ஒரே ஒரு தம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வாட்டர் பாட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி அதே மேலே தூக்கிக்கோங்க, சைடாக திரும்பிக்கணும். சைடாக திரும்பிக்கிட்டு அதே லெஃப்ட் லெக்கு இப்படி அந்த மாதிரி இந்த பக்கம் அந்த பக்கம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 2 எடுத்து யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. இப்போ வந்து 1 எடுத்துகிட்டு அதே மெத்தடு தான். இதுவும் ஸ்டார்டிங்கில் 10 அப்படி 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், அப்படியே ஹேண்ட் வந்து அப்படியே தூக்கிக்கோங்க. நம்ம காது ஓரமாக இருக்கணும், தெரியுதுங்களா? காது ஓரம் வந்து அப்படியே தூக்கணும். இப்படி 1 டைம் பண்ண சொல்லவே ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இங்கே ஒரு பெயின் வரும். அப்படி பெயின் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம், ஓகேவா? அது வந்து 5 பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கவுண்ட்டே. 5 பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே பண்ண சொல்ல பெயின் வரும். இதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு நல்லா எப்படி மசில் கெயின் பண்ணுவீங்க. இது வந்து வீக்லி 3 டைம்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் வந்து யோகாவும் ஜம்பிங் ஜாக்ஸ் அப்புறம் ஸ்கிப்பிங் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸ்டெம்ஸ் எக்ஸசைஸ் மட்டுமே 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இது வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்ட பிறகு கூட மெயின்டெனன்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக விட்டாலுமே உங்களோட வெயிட் வந்து ஏறவே ஏறாது. மேஜராக ஒரு 1/2 kg 1 kg அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதுதான் நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம யோகா மேட் இருந்துச்சுங்கன்னா நம்ம ஃப்ளாட்டாக படுத்துட்டு, யோகா மேட் இருக்குங்களா, ஃப்ளாட்டாக படுத்துட்டு குட்டி பையன் வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தார். நீங்கள் வந்து யோகா மேட்டில் ஃப்ளாட்டாக படுத்துட்டு இப்போ வந்து நம்ம சேரில் உட்காரோம்ல, சேரில் உட்கார மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃப்ளாட்டாக இப்படி இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், லெக்கு வந்து இப்படி சேரில் உட்கார மாதிரி இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. சேரில் நம்ம கால் இப்போ நம்ம சேரில் உட்காந்தோம்னா கீழே வைப்பலாம் கால், அந்த மாதிரி நீங்கள் படுத்துக்கிட்டு லெக் இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படி லெக்கு. அப்புறம் இந்த லெக்கு வந்து ஷேக் பண்ணக்கூடாது. இந்த லெக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பொறுமையாக வந்து டவுன் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு டவுன் பண்ணணும், அப்படியே அப் வரணும். இந்த மாதிரி ஒரு 5. அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு இது பொறுமையாக டவுன் பண்ணணும். இதுவும் உங்களுக்கு பெல்லி ஃபேட் வந்து சூப்பராக குறையும். இந்த தைஸ் ஃபேட்டு, இப்பு சுற்றி இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து சூப்பராக உங்களுக்கு குறையும். இதெல்லாம் பண்ண பண்ண ஸ்வெட் ஆகும். ஸ்வெட் ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஹாட் வாட்டரு, ஜிஞ்சர் வாட்டரு, ஜீரா வாட்டரு, பிளாக் காஃபி இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா அப்படியே பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஸ்வெட் ஆகாது, டயர்டாகும், உதடெல்லாம் காயும், தண்ணி தாக எடுக்கிற மாதிரி இருக்கும். சிப் பண்ணிக்கோங்க. மடக்கு மடக்குன்னு குடிக்கக்கூடாது.
சிப் பண்ணி நீங்கள் அதை சுட சுட குடிச்சிங்கன்னா ஸ்வெட் ஆகும். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆகும். நல்லா எக்ஸசைஸ் பண்ணி முடிஞ்சா ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெடியாக வந்து நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டுருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிடுங்க. என்னோடய சஜஷன் வந்து நீங்கள் அப்போவே குளிச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம். நம்ம டெய்லியுமே 2 டைம்ஸ் குளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் டைம் இருக்க சொல்ல வீட்டில் நீங்கள் இப்போ ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் போயிட்டீங்கன்னாவே வீட்டில் ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்காராதீங்க. நம்மளுடைய ரத்த ஓட்டம் வந்து சுத்தமாக வேலை செய்யாது. நம்ம நடந்துகிட்டே இருந்தால் தான் ஒரு ஹெல்த்தி ஹேபிட்குள்ளேயே இருப்போம். நம்மளுக்கு வந்து வெயிட்டும் போடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் நான் பண்ணுவேன். ஒரு 4 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். 4 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நான் இன்டேக் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து ஒரு 30+ ஏஜ் ஆகிடுச்சுனாவே நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. ப்ரோட்டீன்னா எப்படி சொல்லணும்னா எண்ணெயில் போட்டது ஃப்ரை ஐட்டம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். குக் பண்ணி சாப்பிடுங்க, எல்லாம் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, எதுவோ வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. குக்கிங் ஆயில் வந்து செக் ஆடுற எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள். மரச்செக் ஆடுற எண்ணெயாக, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 3 எண்ணெயுமே மேஜராக உங்கள் குக்கிங்கில் வச்சுக்கோங்க. உங்கள் கிச்சனில் வந்து இந்த 3 ஆயிலுமே செக்கு எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். வெஜிடபிள் நிறைய ஃபைபருக்கு யூஸ் பண்ணுங்கள். ப்ரோட்டீன், ஃபைபரு, கார்ப்ஸ் கம்மியாக, இதுதாங்க கான்செப்ட்டு. எக்ஸசைஸ் மோஸ்ட்டு நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து எந்த ஒரு விஷயமும் 21 டேஸ் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடும். அதனால் கஷ்டமே நினைக்காதீங்க. பண்ண இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா இது உங்களுக்கே பிடிக்கும். உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம ஃபேமிலி எல்லாமே நம்ம கரெக்டாக பார்த்துக்க முடியும். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, டைமே இல்லை, சரி இப்போ சொல்லாமே அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மதியம் வந்து நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிள். நான் என்ன எடுக்க போகிறேன்னா ஓட்ஸ் கஞ்சி. வீட்டிலே வந்து நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, 1 லிட்டர் பால் வந்து பாப்பாவுக்கு வாங்குவேன். அவங்க பாப்பா 2 டேஸாக பாலே வேணான்ட்டாங்க. அதனால் தயிர் ஊற்றி வச்சுருந்தேன். அது தயிர் இருக்குது, ஆனால் ப்ரோபயோட்டிக் தயிர். அதனால் ஓகேங்களா. மோர் பண்ணிவிட்டு மோர் ஃபுல்லாக ஒரு கிளாஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் கஞ்சி. இதுதான் லஞ்சு. 2 எக் எடுத்துப்பேன் ப்ரோட்டீனுக்கு. பாதாம் வந்து ஒரு 2 எடுத்துக்குவேன். இதுதாங்க என்னுடைய லஞ்ச் இன்றைக்கி டுடே. எப்படி சொல்லுதுன்னா நான் பண்ணுறத உங்களுக்கு கூட அப்படியே ஷேர் பண்ணுறேன். மார்னிங் வந்து ஜிஞ்சர் வாட்டர், ப்ரோட்டீன் ஷேக் எல்லாம் கம்ப்ளீட்டட். இப்போ நான் தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணணும். குட்டி பையனுக்கு வந்து குளிக்க வச்சுட்டு நானும் போய்ட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். காலையில் எக்ஸசைஸ் முடிச்சிட்டேன். எனக்கு டைம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் என்னை வந்து ரெடி பண்ணிக்குவேன். ஓகேங்களா. பையனை வச்சுன்னு ஒரு வேலை செய்ய முடியல. பாப்பா இப்போ தான் ஸ்கூல் போனாங்க. அவரை வச்சுக்கிட்டே நான் என்னை எப்படிலாம் க்ரூம் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்த்தியாக, ஓகேங்களா, ஹெல்த்தியாக தான் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாங்களுக்கும் ஹெல்த்தியாக இந்த சுண்டல் அந்த மாதிரி ஐட்டம் தான் நிறைய கொடுக்குறது. மேஜராக அம்மா வீட்டுக்கு அந்த மாதிரி போனாங்கன்னா அன்ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. அது ஏதோ குழந்தைங்க தானே விட்டுருவேன். வீட்டுக்கு வந்தால் கரெக்டாக மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.